கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்றைக்கி ஒரு நல்ல சாட்சி நான் சொல்ல போகிறேன். இந்த சாட்சி பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு பிரச்சனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஆனால் அது ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், அப்பா எனக்கு வலிக்குது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் அந்த விஷயமே நம்ம உடம்பை விட்டு கடந்து போகுது. நம்ம உடம்புல அது இல்லை அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கும்னு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. நான் நேற்று தினத்தில் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்டொமக் பெயின், நம்மளுடைய சாப்பிட்ற ஸ்டொமக், இந்த அப்பர் அப்டோமன் கிடையாது, லோவர் அப்டோமன், அடிவயிறு. இந்த அடிவயிறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெயின், வேதனையாக இருக்குது. ரொம்ப அப்படி கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்க அவங்கள பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு தேவையானது செய்யணும், போகணும் வரணும், இப்படிலாம் வேலைகள் இருக்குது. பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது. எப்போவுமே லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு விஷயத்தை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியலன்னு தான் அவங்க வலிக்குதுன்னே சொல்லுவாங்க. ஜென்ரல் இது. ஜென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, சின்ன தலைவலினா கூட ஒய்ஃப் கிட்ட ஒரு காஃபி கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. எனக்கு இப்படி இருக்குமா, சுடு தண்ணி வச்சு கொடுங்க, அப்படி இப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ரொம்ப அவங்களால தாங்கிக் கொள்ள முடியலன்னு தான் அது வெளியிலே சொல்லுவாங்க. அதுதான் லேடிஸோடைய கேரக்டர். இப்போ பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு நைட் ஆக ஆக நல்ல ஒரு பெயின் இருந்தது. பெயின் கொஞ்சம் ஹெவினஸ் இருந்தது, பாரமாக இருக்குது அந்த பெயின். சரி, இது நம்ம ஃபேமிலி ப்ரேயர் பண்ணினோம். நானும் என்னோடய பிள்ளைங்களும் சேர்ந்து ஃபேமிலி ப்ரேயர் பண்ணினோம். அப்போ பார்த்திங்கன்னா, முட்டியில் கூட பார்த்திங்கன்னா 2 எலும்புக்கு நடுவில் ஒரு திடீர்னு ஒரு பெயின் எனக்கு வந்தது. ஒரு பக்கம் வயிறு வலிக்குது, ஒரு பக்கம் முட்டியில் ஒரு திடீர்னு ஒரு பெயின் எனக்கு வந்துட்டு இருந்தது. ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதை ஹேண்டில் பண்ணுறது. சரி, குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு நைட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் படுப்போம். யூஸ்வலி அது எப்போவுமே பண்ணுவோம். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் கூட பிள்ளைங்களை உட்கார வச்சு ப்ரேயர் பண்ணாமல் நான் படுக்க வைக்கிறது கிடையாது. சரி, அப்போது என் சின்ன பிள்ளைகிட்ட சொன்னேன். சின்ன பிள்ளை தான், ஒரு டெஸ்டிமோனி கூட போட்டிருக்கிறீங்களா, என்னுடைய சின்ன மகள். அந்த பாப்பா கிட்டே கூட சொல்கிறேன். பெரிய பாப்பா விட சின்ன பாப்பா டக்குன்னு எதனா சொன்னால் செய்யும். இப்போ சின்ன பாப்பா கிட்டே சொல்கிறேன், எனக்கு அம்மாவுக்கு ப்ரேயர் பண்ணுறேன். இது போல் நிறைய முறை சொல்லியிருக்கேன், அம்மாவுக்கு ப்ரேயர் பண்ணுறியா பாப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அம்மாவுக்கு காலில் வலிக்குது, வயிறு வலிக்குது, இந்த மாதிரி நீ ப்ரேயர் பண்ணுமா அப்படின்னு சொன்னேன். அதுவும் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பிள்ளைங்களை படுத்துட்டாங்க. நாங்கள் யூஸ்வலி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையும் நைட்டு ப்ரேயர் 12 மணிக்கு ஒரு ப்ரேயர் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். 12 to 1, ஓகேங்களா, நைட் விஜிலன்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா நல்ல பீஸ்ஃபுல்லாக, நல்ல டெலிவரன்ஸு நல்லா இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது நைட் விஜிலன்ஸ். நமக்கே ஜெபிக்கிறவங்களுக்கே, இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன்னா எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த நைட் விஜிலன்ஸில் சமாதானமாக இருக்கும். இப்போ அது போல் இருந்துச்சு. அப்போது நைட் விஜிலன்ஸ் ப்ரேயர் பண்ணி முடித்தாச்சு. 1 மணிக்கு பண்ணி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணினேன், இந்த வயிறு வேதனையாக இருக்குது. சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். காலும் வேதனையாக இருக்குது, வயிறு வலியும் வேதனையாக இருக்குது, மாறி வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை அப்படி நீட்டி நான் உக்காந்துட்டேன். சரி, காலை நீட்டி உக்காந்துருக்கலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன். எப்படியாவது இதை சரி பண்ணிவிடுங்க, ஏதாவது பண்ணுங்க, வலிக்குது ஆண்டவர், ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், படுத்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துக்குவார். கண்டிப்பாக எனக்கு சரியாயிடுன்றது மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய பாடி பார்த்திங்கன்னா ஒரு டெமோ பீஸ் தான். ஏதாவது வலிக்குது, ஏதாவது பிரச்சனையாக இருக்குன்னா ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டே இருப்பார், சரியாயிடும்னா அது சரியாயிடும். சரியாகாமல் போனதே கிடையாது எனக்கு. அதனால் உச்சந்தலேருந்து பாதம் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெமோ தான். என்னுடைய பாடியில் ஒரு டெமோ நடந்திருக்கிறது. நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோஸில் டெஸ்டிமோனியில் போட்டிருக்கேன். டெமோ மாதிரி தான். அப்போது சரி, காலை நீட்டிட்டு இப்படி உக்காந்து சொல்லிட்டோம். அப்போ சரியாயிடுங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இல்லைனா அப்புறம் சரியாக போகுது. ஆனால் ஆக மொத்தத்தில் சரியாயிடும்னு நான் படுத்துட்டேன்.
படுத்துட்டு உடனே காலைல எந்திரிச்சு பார்க்குறேன், எனக்கு கால் வலியும் இல்லை, வயிறு வலியும் இல்லை, ரெண்டுமே இல்லை. காலும் வலிக்கலை, வயிறும் வலிக்கலை, அப்படி ஜிவு 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 ஜிவுன்னு வேதனையாக வலிச்சிட்டு இருந்தது. ரெண்டுமே எனக்கு கிடையாது. அப்புறம் கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் நான் அப்சர்வ் பண்ணி பார்க்குறேன், வயிறு ஏதோ ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கே, அடிவயிறு, லோவர் அப்டோமன் ஃப்ரீயாக இருக்குது. கர்ப்பப்பை இருக்கிற இடம், கர்ப்பப்பை, அந்த கர்ப்பப்பை இருக்கிற அந்த லோவர் அப்டோமன் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அங்கே தான் வலி வேதனையாக இருந்துச்சு, அங்கே ஃப்ரீயாக இருக்குது. சரி, ஆனால் ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணால் இருக்கும் பாருங்கள், ஏதோ ஒன்று நம்மளை விட்டு ரிமூவ் பண்ணால் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி எனக்கு உணர்வு என்னுடைய பாடியில் நல்லா தெரியுது. கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது. என் கர்ப்பப்பையிலேருந்து ஏதோ எடுத்து பிச்சு உரிச்சு போட்ட மாதிரி அப்படி ஒரு ஃபீலும் எனக்கு கிடைக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே ஏதோ சர்ஜரி பண்ண மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ சர்ஜரி பண்ண மாதிரி இருக்குது ஆண்டவரே, நல்லா தெரியுது ஏதோ பண்ணி வச்சுருக்கிறாரு, ஏதோ எனக்கு ஆண்டவர் செஞ்சு வச்சுருக்கிறாரு, நல்லா செஞ்சு வச்சுருக்கிறாரு, நல்லா தெரியுது. அப்படி ஒரு நமக்கு உடம்புக்குள்ளேருந்து ஏதாவது எடுத்து போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. சரி, நான் சொன்னேன். அப்போ சொல்லும் பொழுது சர்ஜரி தான் அப்படின்னு சொல்கிறாரு, சர்ஜரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, இதை நான் வந்து ஆண்டிக்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணி ஆகணும். நிர்மலா ஆண்டிக்கிட்ட, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மதர், அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட்டு உடனே எங்களுக்கு கால் போட்டேன். கால் அடித்து, ஆண்டி எனக்கு இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ சர்ஜரி பண்ண ஒரு, அப்புறம் சரி வயிறு டச் பண்ணால் முன்னாடி இருந்ததை விட சப்பையாக இருக்குது, உள்ளே போயிருக்கு. முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் சப்பையாக இருக்குது, உள்ளே போயிருக்கு. சரி, இது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆண்டி நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். சரி, நம்மக்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கார் இல்லையா, ஆண்டி மூலியமாகவும் கன்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணினேன், ஆண்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டிக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் ஆண்டி ஜெபிச்சாங்க, எனக்காக ஜெபிச்சாங்க. அப்போது கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கிறாரு, உறுதிப்படுத்தியிருக்கிறாரு அவர் என்ன எனக்கு செஞ்சு வச்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போது சர்ஜரியை தூங்கும் பொழுது செய்திருக்கிறாரு, சர்ஜரியை தூங்கும்போது எனக்கு செய்திருக்கிறாரு. இப்போ நீங்கள் அதை வந்து நான் பின்னாடி அப்படியே அட்டாச் பண்ணுறேன், அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் நீங்கள் கேளுங்க, சரிங்களா? கர்த்தர் கொடா கொடி. நன்றி. கமா தீரி கபா ரிமா கமா, எத்தனையோ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் சாத்தான் எதோ வியாதி கொடுக்கறதுக்கு காத்து வியாதியும் கொடுத்துருக்கா. ஆனாலும் அதை நான் பல முறை நான் சரி பண்ணியிருக்கிறேன். உங்கள் மத்தியில் பல முறை உங்களுக்கெல்லாம் சரி பண்ணியிருக்கேன். எத்தனையோ சூழ்நிலைகள், இது சரியாயிரும், இது சரியாயிரும், இது சரியாயிரும்னு சொல்லிட்டு நான் அதை சரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு உணரணும், அதை உணரணும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் இது உணரும்படியான சிந்தனையை கொடுத்தேன். மகளுக்கு பிரியாவுக்கு இதை உணரும்படியான சிந்தனை கொடுத்தேன். ரிபா கபா ரிமா கமா, ரிபா கபா ரிமா கமா, ரிபா கபா ரிமா கமா, ரிபா கபா ரிமா கமா. நான் சைலண்டா உங்களுக்கு செய்யறதெல்லாம் உங்களுக்கு தெரியறதில்ல, உங்களுக்கு தெரியறதில்ல. ஆனா ஒரு சில விஷயத்த நான் உணரும்படி செய்யும் பொழுதுதான் இது ஒரு சாட்சியா போகும். அதனாலதான் இதை நான் சாட்சி சொல்லணுன்றதுக்காகத்தான் இதை அவ உணரும்படி செய்தேன். மற்றபடி எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ தாக்கப்பட்டது, பாக்டீரியா, வைரஸ், இப்படியான கொடுமையான அந்த காரியங்களை உடம்புல தாக்குவதற்கு சாத்தான் பயன்படுத்தின ஆயுதங்கள் இதெல்லாம் தாக்கி இருக்குது. நான் உடனடியா அதை நான் சரி பண்ணிட்டு இருக்கிறேன். சில காரியங்கள் ஒரு சாட்சி சொன்னா இந்த மாதிரி அனுபவிக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு சாட்சியாகவும் சந்தோஷமாகவும் நமக்கும் கர்த்தர் இப்படி செய்வார், விசுவாசத்தோடு கேட்டால் நமக்கும் செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வருன்ற ஒரு சாட்சிக்காகவே தான் இதை நான் வந்து உணரும்படி செய்தேன். ரிபா தல கபா ரிமா கபா தூரி கபா ரிமா கபா நிமா ரிமா ஷலா தீரா கபா தூரி கபா ரிமா கமா நிமா ரிமா தீனா கமா தூரி கபா ரிமா ஷலா தீரா கபா. இந்த வயசுல, இந்த 60 வயசுக்கு மேல, இந்த 64 வயசு, 63 வயசு, 62 இந்த வயசுல எல்லாம் எத்தனையோ பெண்கள் வந்து முட்டி வலின்னு அப்படியே சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. 1-2 வாட்டி
நிர்மலாவுக்கு இந்த முட்டி வலிக்கிற மாதிரி வலிக்கும். ஆனாலும் அவள் என்ன பண்ணுவா, காலை நீட்டி முட்டியில் எண்ணெய் போட்டு தேய்ச்சி ஜெபம் பண்ணிடுவா. அப்புறம் அது சரியாக போயிடும். அப்படித்தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அப்படித்தான் அது அவளுக்கும் சாதாரணம், எனக்கும் சாதாரணம் ஆயிடுச்சு. அதனால் அது ஒரு பெரிய விஷயமா அவளும் எடுத்துக்கல. இப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள்லாம் உடம்புல வருது. அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் நான் இருந்து சகலத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கிறேன். ரீ கப ரிமா கம, ரீ கப ரிமா கம, ரீ கப ரிமா கம, தூர கப ரிமா ஷல திர கப ரிமா கம, தூரி கப ரிமா கம தின கம, தீனி கம ரிமா ஷல திர கப ரிமா கம, தீன கம ரிமா தின கம ரிமா ஷல திர கப. ஓ ஆவியானவரே, ரிபா கப ரிமா தின கம கம, தூனி கம ரிமா ஷல திர கப கம. இப்படி பல சூழ்நிலைகள், பல காரியங்களை செய்திருக்கிறேன். என் அருமை மகளே பிரியா, நான் இது நீ உணரும்படி செய்து நீ இதை ஒரு சாட்சியாக சொல்லணும். இந்த வாரம் இந்த டெஸ்ட் பண்ணி நீ சொல்லணும் அப்படின்றதுக்கே இது உணர செய்திருக்கேன். ஆனால் இந்த காரியத்தை நான் செய்தேன். இந்த காரியத்தை உனக்கு நான் செயல்படுத்தினேன். அதனால தான் நீ அதை உணர்ற மாதிரி செயல்படுத்தின. உணராத நிறைய காரியங்கள் நடந்திருக்குது. ஆனால் இது நீ டெஸ்ட் பண்ணியாக சொல்லணும், இது அநேகருக்கு இது பயன்படும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இதை எல்லாவற்றையும் நீ அந்த சிம்டம்ஸு, அந்த பெயின், அந்த இது வலி எல்லாவற்றையும் நீ உணரணுன்றதுக்காகவே உனக்கு உணர செய்திருக்கு. இது ஒரு சாட்சியாக நாளைய தினத்தில் நீ சொல்ல போகிற மகளே. நாளை இது இப்படி நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. இந்த வார்த்தை, இந்த சாட்சியை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு இது போகணும். அதுக்காகத்தான் நான் உணர செய்தேன். உனக்கு அது நான் செய்தேன், உங்களுக்கு சரி செய்துட்டேன். நிர்மலா ஜெபித்தது போல இது இன்னும் கொஞ்சம் வலி அதிகமானா அது டாக்டர்கிட்ட போகணும். அந்த டாக்டருங்க எவ்வளவோ பணம் பறிப்பதற்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. ஆனால் இது எதுவுமே என் மகளுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை நானே செய்து முடித்து விட்டேன். என் மகளை அதை நானே செய்து முடித்து விட்டேன். ரீ கப ரிமா கம, தீனி கம ரிமா ஷல திர கம. சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிரு. இது எத்தனை பெரிய லாக்கியம் மகளே. ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்வதற்கும் ஒரு ஒரு கடவுள் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஆண்டவராகிய நான் உனக்கு செய்தது எத்தனை பெரிய விஷயம்னு நீ நினைச்சுக்கோ. ஆனா எனக்கு என் மகளுக்கு செய்யறது சும்மா ஒரு டச்சு தான், சும்மா ஒரு தொடுதல் தான். ஆனா உன்னை பொறுத்தளவு இது உனக்கு பெரியதான காரியம். இதை கேட்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிதாக இருக்கும். அதற்காகவே இதை நான் செயல்படுத்தினேன் மகளே. ஆவியானவரே மக்கள் நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே ஜியோடு மிஸ்போத்தரிக்கிறேன். விளக்கம் கேட்கும்போது அப்பா எவ்வளவு அருமையான ஒரு விளக்கத்தை நீங்க சொன்னீங்க. எனக்கு அதுக்கு என்னுடைய மைண்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க பேசுனீங்க. மகள் எதிர்பார்க்கறதுக்கு தகுந்தது போல நீங்க பேசுனீங்க. அதற்காக உமக்கு நன்றி. ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்க கேட்டு நீங்க செயல்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு மிஸ்தரிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. காத்துக்கொள்ளுங்கள், வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஒரு விஷயந்தான் ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டி மூலயமா எனக்கு வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். அதில் கன்ஃபார்மும் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? ஏன்னா அந்த வயிற்றுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு சர்ஜரி பண்ணால் எப்படி இருக்கும், ஏதோ ஒன்று பிடுங்கி தூர போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. சரி, இது சரி பண்ணிட்டார். அப்போ நமக்கு ஒரு விஷயம் தோணும்ல, ஆண்டவரே நன்றிப்பா. எனக்கு கண்ணில் அவங்க ஜெபிக்கும் பொழுது, ஆண்டி ஜெபிக்கும் பொழுது என் கண்ணில் தண்ணியே வந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் இப்படி எனக்கு பண்ணியிருக்கிறாரே, பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது, வயிற்று வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜிவுன்னு இருந்தது, சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது போல் ஏராளமாக இருக்குது. இது 1 2 கிடையாது. இப்போ ஆண்டி, நான் இதை சொன்னதே கிடையாது ஆண்டிக்கிட்ட.
ஆனால் ஆண்டவர் எப்படி எனக்கு செய்ததை ஆன்ட்டி மூலியமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவரோட வேலை. அப்போது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் எனக்கு ஏற்கனவே இந்த போல் நிறைய காரியங்களை செய்திருக்கிறது ரிவீல் பண்ணியிருக்கிறாரு பாருங்கள் அவங்க மூலியமாக. அதுதான் ஆண்டவர் தெரியாத காரியங்களை ரிவீல் பண்ணுவார். சரிங்களா? அப்புறம் நான் சரி இதெல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே அப்பா அப்படின்னு அப்படியே நான் என்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது எனக்கு ஒரு முத்து போல் யூட்ரஸ் பகுதியில் ஒரு முத்து போல் கர்ப்பப்பையில் ஒரு முத்து போல் பளபளன்னு ஒரு ரவுண்டாக ஒரு 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 முத்து ஷைனிங்கை பரவும். அம்மா போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு அம்மா போட்டு அம்மா வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா முத்து போல் அம்மா பெரிய அம்மா பெருசாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது போல் எனக்கு யூட்ரஸ் பகுதியில் காணப்படுகிறது. அதுவும் காணப்படுகிறது. அது சரி பண்ணதுக்கப்புறம் யூட்ரஸ் எப்படி இருக்கிறதோ அந்த ஒரு தரிசனமும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது ரெண்டுமே எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இத்தனைக்கும் நான் கண்ணை முழிச்சிட்டு தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்ணை முழிச்சிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு இது வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணினேன், எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் ஏதாவது பார்த்தேன்னா அதை கூகுள் சர்ச் பண்ணி பார்ப்பேன். இது போல் தான் அந்த டயக்ராம் இருக்கா. ஆனால் நான் பார்த்தது வந்து அது வேறு மாதிரி இருக்கும். கூகுளில் நான் சர்ச் பண்ணும்பொழுது அந்த மாதிரி டயக்ராம் இருக்காது, அந்த மாதிரியான இமேஜ் இருக்காது. இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் நான் தரிசனத்தில் பார்க்குறது. அப்போது சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அப்போது இப்போ கர்ப்பப்பையில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன் கர்ப்பப்பையில் என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்கும்பொழுது இதில் வந்து நான் பார்த்த ஒரு இமேஜ் தான் அது போல் தான் இங்கே போட்டிருக்கேன். ரெண்டாவது வந்துருக்கு பாருங்கள், மேலே ஒரு பபுள் மாதிரி இருக்குல்ல, அது கிடையாது. ரெண்டாவது ஒரு பபுள் இருக்குது இல்லைங்களா, சப்மியூகோசல் ஃபைப்ராய்டு. அது மாதிரி தான் எனக்கு தரிசனத்தில் தெரிஞ்சுது. ஆனால் இந்த மாதிரி வயலட் கலர்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சது வேறு கலர். சரிங்களா? ஒரு ஆஷ் கலர் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சரி இது மாதிரி தான் இருக்குது. சரின்னு அப்புறம் நான் பார்த்தா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ப்ரெக்னன்சி அப்போது ஏற்படுகிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த மாதிரியான காரியங்கள்னால கூட இது வரும் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒன்று தான் எனக்கு காமிச்சிருக்கிறேன். ஒன்று தான் இருந்திருக்கு எனக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு இருந்தது ஒன்று தான். அந்த செகண்ட் போர்ஷன் மட்டும்தான். செகண்ட் இருக்குல்ல டயக்ராமில், அது மாதிரி தான் எனக்கு ஒன்று தான் இருந்திருக்கு. அந்த ஒன்றையுமே ஆண்டவர் பிடுங்கி தூர போட்டுட்ருக்கிறாரு. சரிங்களா? நான் சொன்னது என்னது, ஏதாவது பண்ணி சரி பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னல. அப்போ அப்பா கிட்டே சொல்லிட்டேன்ல, அப்பா பிடுங்கி போட வேண்டியதான் அப்பாவுடைய வேலை. அப்பா கிட்டே ஒன்று சொல்லிவிட்டு அப்பா செய்யாமல் இருப்பாரா? அந்த ஒரு விஷயத்தை தான் புரிய வச்சுருக்கிறாரு. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, வேதனையாகவே இல்லை, நல்லா இருக்குது, உடம்பு ஃப்ரீயாக இருக்குது, வயிறும் கொஞ்சம் சப்பையாக இருக்குது, அந்த மாதிரி நல்லா இருக்குது, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது ஆன்ட்டி மூலயமா கன்ஃபார்ம் பண்ண ஆண்டவருக்கு நான் கோடாக்கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம்னா நான் ஆன்ட்டிக்கிட்ட திருப்பி சொல்லி அதை கன்ஃபர்மேஷன் வாங்காமல் நான் விடவே மாட்டேன். அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஆண்டவர் இது ஒரு சர்ஜரியை பண்ணி வச்சுருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தால் சர்ஜரி பண்ணுவாங்கன்னு. பார்த்திங்கன்னா எனக்கு 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருந்திருக்கு. அதனால தான் ஆண்டவர் அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாரு. ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் குழந்தைக்கு வயிறு வலிக்காது, குழந்தைக்கு பிரச்சனையை கொடுக்காது, ஃபர்தராக வேறு எந்த பிரச்சனையும் குழந்தைக்கு வராதுன்னு சொல்லி எனக்கு அதை பிடுங்கி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு. அந்த சர்ஜரியுடைய எஃபெக்ட் தான் காலையில் எனக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் வயிறுக்குள்ளே இருக்கும் பாருங்கள், அது போலவே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் சப்சைட் ஆகிட்டு வருது. அந்த ஒரு உணர்வு சப்சைட் ஆகிட்டு அது அப்படியே சரியாயிட்டு வருது. பெயினும் சரியாயிடுச்சு, செய்த சர்ஜரியுடைய எஃபெக்டும் அப்படியே சப்சைட் ஆகிட்டு அப்படியே வருது. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. அவருடைய செய்கைகள்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் என்னால் அவரை விட்டு கொடுக்கவே முடியாது. என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேலே எனக்கு அளவுக்கு அதிகமான பாசம் நேசம் இன்னும் அதிகரித்து போய்கொண்டே இருக்கிறது. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஏன்னா கர்த்தர் செய்ததை சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம பாடியில் நடக்கிறது நமக்கு தான் தெரியும் என்ன எப்படிப்பட்ட பெயின். நான்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எனக்கு வலிச்சதுனா தான் அதை நான் வெளியில் சொல்லுவேன். சாதாரணமாக சின்ன வலிக்கெலாம் நான் வந்து பெருசாக பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப வலிச்சுது வித்தியாசமாக இருக்குன்னா தான் நான் அதை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்லுவேன். ஆனால் எனக்கு சரி பண்ண தேவாதி தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இது போல் பிரச்சனை இருக்கிறவர்கள் இதை கேட்கும்பொழுது கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அவங்களுக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் வரும். ஆண்டவர் அந்த விசுவாசம் வழியாக அவங்களுக்கும் ஒரு விடுதலை கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.